சீனாக்கு மேல வந்து ட்ரம்ப் 185% வந்து நான் உனக்கு மேல டாக்ஸ் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் போட்டிருந்தாரு. அதுக்கு சைனாவும் சும்மா இல்லாம நாங்களும் உன் மேல போடுவோம் அப்படின்னு சொல்லி 175% வந்து டாக்ஸ் போட்டிருந்தாங்க. வர்த்தக போர் மாதிரி வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி ஓகே இதுக்கப்புறம் டாக்ஸ் பிரச்சனை எதுவும் போட வேணாம், இந்த மாதிரி வர்த்தக பிரச்சனை இந்த மாதிரி எதுவும் வர வேணாம் அப்படின்னு சொல்லி கம்மி பண்ணி அப்பயுமே வந்து ட்ரம்ப் என்ன பண்றாரு, சைனா மேல 35% வந்து டாக்ஸ் வந்து வைக்கிறாரு. சைனா வந்து டாக்ஸ் எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி நார்மலா எப்பவும் போல இருக்கிற மாதிரி சிம்பிளான டாக்ஸ்லயே வந்து அவருமே ஒரு 30 அந்த மாதிரி சதவீதத்திலேயே வந்து நார்மலா இந்த டாக்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நார்மலைசேஷன் ஃப்ரீயா போயிட்டாங்க. இதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, போர் அடங்குற மாதிரி தெரியல, நான் திரும்ப உன் மேல இது ஏத்துவேன். ஏன்னா இப்ப ட்ரம்ப்புக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் நாடு அவரு வந்து எல்லா இடத்துலயுமே வந்து ஃபர்ஸ்ட்டா இருக்கணும். மத்த நாடுகள் வந்து அவர் சொல்ற கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் படிஞ்சு போகணும். இப்ப அவர் ஒரு சட்டம் ஒண்ணு சொல்றாருன்னா, அது கீழ வந்து மத்த நாடுகள் வந்து ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்காம அவங்க வந்து அந்த சட்டத்த மீறுறது, இல்ல அதுக்கு மேல இவரு சட்டத்த விட ஒரு நல்ல சட்டமா போடுறது, இல்ல வேற ஏதாவது ஒண்ணு பண்றது, அவங்க நாட்டோட முன்னேறுற மாரி தெரியிற மாரி இருந்துச்சுன்னா, இல்ல அவரு கூட சேர்றக்கு வந்து என் கூட சரி வர மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, இந்த ஒரு ஆயுதம் அவர் என்ன எடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வர்த்தகம். அதாவது இந்த டாக்ஸ் போடுறது. இதத்தான் வந்து எடுத்து இது பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாரி தான் சைனா மட்டும் இல்லாம எல்லா நாடுகள்ட்டயுமே வந்து பண்ணிட்டு இருக்காரு.